கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை வரும், குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை வரும், அண்டை வீட்டாரோடு பிரச்சனை வரும், அரசியலில் பிரச்சனை வரும். உடனே நம்மட மைண்ட் சொல்லணும், இதுக்கு குர்ஆன் என்ன தீர்வு, ஹதீஸ் என்ன தீர்வு என்று என்னிடம் என்னுடைய மனம் கேட்டால், உங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களுடைய மனம் இவ்வாறு பேசினால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் முஸ்லிம். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது குர்ஆன் சுன்னாவை தூக்கி மூளையில் எறிந்து விட்டு மனோ இச்சையை முற்படுத்தி சாரத்தை தூக்கி மடிச்சு கட்டி கொண்டு நான் வெல்ல வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற மனநிலையோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களை அழித்துக் கொண்டு வாழுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான். தக்கப்புர் ஒரு கெட்ட பண்பு. தக்கப்புர்னா பெருமை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த தக்கப்புர் என்ற பெருமையை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறீர்கள், பயமாக இருக்கிறது. தக்கப்புர் என்ற பெருமை ஒரு மிக மோசமான பண்பு. இந்த பண்பை நீங்கள் எச்சரிக்கை செய்யும் போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் நீட்டா உடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நல்ல செருப்பணிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவும் தக்கப்புரா, இதுவும் பெருமையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருமை இல்லை, நீ நல்ல ட்ரெஸ் நீட்டா. ரசூலுல்லாஹ் நல்ல நீட்டா உடுப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த அத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த உம்ராவுக்கு போய் 2 ரியால் அத்தர் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்லை. அவங்க யூஸ் பண்ற அத்தர் எல்லாரும் விரும்பக்கூடிய குவாலிட்டியான அத்தர் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டாக ட்ரெஸ்ஸை வைத்துக் கொள்வார்கள். டெலிகேஷன் அவர்களை சந்திக்க வந்தால் அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் உடுப்பு செட்டு வைத்திருந்தார்கள். இப்ப மார்க்கம் பேசுகிற சிலரும் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால், ஊத்தையாக இருப்பதுதான் மார்க்கம். பக்கத்தில் நின்று தொட முடியல, வேர்வனாக.